ஓம் சிவாய நம. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அந்த டீம்லேருந்து நாங்கள் கரெக்டாக ஜம்மு காஷ்மீர் இறங்கிட்டு இங்கே நம்ம தரிசன டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கேம்பில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ரோப் கொடுப்பாங்க. நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த ரோப் கொடுப்பாங்க. இந்த ரோப்பு தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரூஃப் தான் உங்கள் ஐடி கார்டு மாரி தேவை. அதனால் கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு ஜம்முவில் இறங்கி கரெக்டாக இந்த கேம்பில் வந்து உங்கள் தரிசன டிக்கெட்டு ப்ளஸ் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கன் கொடுத்துருவாங்க. இதுதான் முக்கியம். ரொம்ப ஈஸியான வழி. யாரும் வந்து ஹெல்ப்லாம் தேவையில்லை. நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடைகால நம்ம நிற்கிறோம். கரெக்டாக 3 மணிக்கெலாம் இந்த லைனில் வந்து நின்னா தான் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மணி 3 ஆகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. நாங்கள் கரெக்டாக 2:30 மணிக்கு லைனில் வந்து நின்னோம். இங்கே வர்றது கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த கூட்டத்தில் தான் நம்ம சாமி பார்க்குறதுக்கு போனோம். அமர்நாத். ஓம் சிவாய நம. அமர்நாத்தில் நம்ம யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 1 ஹவர் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நடந்து வந்துட்டுருக்கோம். ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நம. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அமர்நாத் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றி மலை தான். அதனால தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம் கேதார்நாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கும். ஆனால் அமர்நாத்தில் அப்படி நினச்சிட்டு யாரும் வராதிங்க. அமர்நாத்தில் ஏன்னா சுற்றி மலை இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய மலை இங்கே இருக்குது பாருங்கள். அந்த மலையினால தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வர மாட்டுது. அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ கீழே அடிவாரத்தில் பாருங்கள் எவ்வளோ கூடாரம் போட்டிருக்காங்கன்னு. இப்போ பார்த்துட்டே பாருங்கள். இப்போ பாருங்கள் கரெக்டாக மணி காலையில் ஒரு 7 மணி தான். அப்பயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நடக்குது பாருங்கள். இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அமர்நாத்தில் வந்து பனி உருகி தண்ணியாக வருது பாருங்கள். கீழே மிலிட்ரிக்காரங்களாம் நம்மளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 அடிக்கு ஒரு மிலிட்ரிக்காரங்க இருப்பாங்க அங்கே. அதனால் எந்த பயமும் கிடையாது நம்மளுக்கு. பாதையில் போகும்போது மிலிட்ரிக்காரங்க நடக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் இருக்கார். அவங்க ஒரு மிலிட்ரிக்கார் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போகிறார். நீங்களே பார்த்தீங்களா, அதுமாரி தான் இருக்கும். அதேமாரி நடக்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் போகலாம். குதிரைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு 4500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கீழே பேசிட்டு வந்துடுங்க. நடுவில் பேசிட்டு போனால் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதனால் கீழே பேசிட்டு நம்ம கரெக்டாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓம் சிவாய நம.